திருவள்ளூர் அருகே 25 ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேலகாபுரம் கிராமத்தில் 75 குடும்பங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 25 ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் வசித்து வருகின்றனர். குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் இருந்தால் அவர்களுடைய சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வருவதாகவும், இந்த கிராமத்தில் இதுவரை பொது சுடுகாடு இல்லை என்றும், இந்த கிராமத்தில் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரியிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை உள்ளிட்ட குடியுரிமைகளை தூக்கி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு சுடுகாடு ஏற்படுத்தி தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். எங்கள் ஊர் வேலகாபுரம் ஊத்துக்கோட்டை வட்டம் சார். எங்கள் ஊரில் இப்போ சுடுகாடு, முக்கியமாக சுடுகாடு வேணும் சார். எங்கள் ஊரில் சுடுகாடு வரவிட்டாமல் தடுக்கிறாரு. ரமேஷ் என்ற ஒரு நபர் சுடுகாடு வரவிட்டாமல் எல்லா இடத்துலையும் கொடுத்துன்னு வந்தோம். நாங்கள் பெட்டிஷன் எல்லா அதிகாரிகிட்டையும் பெட்டிஷன் கொடுத்தாலும் சுடுகாடு வரவிட்டாமல் அவர் ஆட்சேபனை பண்ணின்னு வர்றாரு. எங்களுக்கு சுடுகாடு வேணும். இப்போது லாஸ்ட் கட்டமாக எல்லா இடத்துலையும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ லாஸ்ட்டாக இவர் வட்டாட்சியர் வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு கலெக்டராண்ட வந்திருக்கிறோம். அவர் எங்களுக்கு இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு சுடுகாடு வேணும். கவர்மெண்ட் நிலத்தில் மேடு புறம்போக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி, எங்கள் பட்டாவை வாங்கி விடுறோம், அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு சுடுகாடு வேணும். சுடுகாட்டுக்காக மட்டும்தான் அந்த வழியில் அவர் கட்டி வச்சிருக்கிற சுடுகாட்டில் போக முடியாதுன்ற காரணம் அவருக்கே தெரிஞ்சு அவரே அவர் கழினில் எடுத்து போய் அவங்க வீட்டு பணத்தையே கொளுத்தினார். ஃபஸ்ட்டு அவர் வழி காமிச்சு விட்டு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் 25 வருஷமா அவங்க கையில் தான் பணத்தை கொளுத்திக்கின்னு இருக்கிறோம். இப்போ வேற இடத்துல எங்களுக்கு சுடுகாடு வேணும். அந்த சுடுகாட்டுக்கு போக முடியாது. அதுக்கு வழி கிடையாது. கலெக்டராண்ட நாங்கள் சுடுகாட்டுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம். இப்போ அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஆதார் கார்டு, எங்கள் ரேஷன் கார்டு, எங்கள் ஓட்டர் ஐடி எல்லா உரிமையும், எங்கள் ஓட்டு உரிமையும் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே கொடுத்துட்றோம். இங்கேயே போட்டு போயிடும். எங்களுக்கு எதுவுமே வேணாம். நாங்கள் எதுவுமே போக மாட்டோம். நாங்கள் இங்கேயே உண்ணாவிரத போராட்டமாக பண்ணுறோம். அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ எடுக்கலைன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டோம். எங்களுக்கு முடிவு வேணும். லதா.